Hello, kids. Welcome to Storyboard Session. Get ready to enjoy wonderful stories, learn exciting lessons, and explore the world of imagination with us. வணக்கம் குழந்தைகளே. கதைப்பலகை அமர்வுவிற்கு வரவேற்கிறோம். அற்புதமான கதைகள், புதிய பாடங்கள், கற்பனை உலகை எங்களுடன் கண்டறிய தயாராகுங்கள். Once upon a time, there lived a tortoise near a pond. ஒரு காலத்தில் ஒரு ஆமை குளம் அருகே வாழ்ந்து கொண்டிருந்தது. The tortoise was sad. He could not fly like the birds. ஆமை சோகமாக இருந்தது. பறவைகள் போல பறக்க முடியவில்லை. One day, two friendly ducks came to the pond. ஒரு நாள் இரண்டு நல்ல வாத்துகள் குளத்திற்கு வந்தன. The ducks asked, "Why are you so sad, dear tortoise?" வாத்துகள் கேட்டன, "ஏன் சோகமாக இருக்கிறாய், ஆமை நண்பா?" The tortoise said, "I wish I could fly like you." ஆமை சொன்னது, நான் உங்களைப் போல பறக்க வேண்டும். The ducks thought of an idea. They brought a long stick. வாத்துகள் ஒரு யோசனை செய்தன. அவை ஒரு நீண்ட குச்சி கொண்டு வந்தன. They said, "Hold the stick with your mouth and don't talk." அவை சொன்னது, இந்த குச்சியை வாயால் பிடி, பேசாதே. The tortoise was flying. He felt so happy. ஆமை பறந்து கொண்டிருந்தது. அவன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். People saw the tortoise in the sky. They were surprised. மக்கள் வானில் ஆமையை பார்த்தார்கள். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். The tortoise felt proud and wanted to show off. ஆமை பெருமையாக உணர்ந்தது. காட்டு ஆசையோடு இருந்தது. Some children laughed. "Ha ha! What a funny tortoise!" சில பிள்ளைகள் சிரித்தார்கள். "Ha ha! என்ன காமெடி ஆமை!" The tortoise became angry. He wanted to reply. ஆமை கோபமடைந்தது. பதில் சொல்ல வேண்டும் என நினைத்தது. He opened his mouth. Oh no! The stick fell down. அவன் வாயைத் திறந்தான். ஐயோ! குச்சி கீழே விழுந்தது. The tortoise fell to the ground with a thud. ஆமை பெரிய சத்தத்துடன் தரையில் விழுந்தது. The duck said, "Silence and patience are important." வாத்துகள் சொன்னது, அமைதியும் பொறுமையும் முக்கியம். The tortoise learned his lesson. From then on he was wise and patient. ஆமை பாடம் கற்றுக்கொண்டது. அதற்கு பிறகு அது அறிவுடனும் பொறுமையுடனும் இருந்தது.